ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எக்ஸோடஸ் டிவி அருளுரை துளிகள் வழியாக இந்த நல்ல வேளையில் உங்களை வாழ்த்துகிறோம். ஓசன்னா முதல் ஏலி ஏலி லாமா சபக்தானி வரை இந்த வாரம் பரிசுத்த வாரம், ஹோலி வீக், பேஷன் வீக். உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளிலும் இந்த பரிசுத்த வாரம் நினைவு கூறப்படுகிறது. இந்த வாரத்தில் நடைபெற்ற நிகழ்வுகள் ஒரு ஃபிக்ஷன் அல்ல, இது ஒரு கட்டுக்கதையும் அல்ல, இது நாவலும் அல்ல, இது உலகத்தில் சரித்திரபூர்வமாக நடைபெற்ற நிகழ்வுகள் ஆகும். கடந்த வாரம் ஞாயிறு முதல் வரும் வாரம் ஞாயிறு வரைக்கும் உலகம் முழுவதும் இந்த நாளை பரிசுத்த நாட்களாக நினைவு கூறுகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட வாரத்தை நினைவு கூறுவது தவறா இல்லையா என்பது விஷயம் அல்ல. இந்த நாட்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை உலகம் அறிந்தே ஆக வேண்டும். சில நிகழ்வுகள் உலகத்தில் அடிக்கடி நடைபெறும். ஆனால் மனுமக்களுடைய ரட்சிப்போடு தொடர்புடைய கடவுளுடைய சில நிகழ்வுகள் ஒரு முறை நடந்த நிகழ்வுகளாகும். ஒன் டைம் ஈவெண்ட்ஸ். சில காரியங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, இது ஒரே தரம் நடைபெற்ற நிகழ்வு. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். தெய்வ பக்திக்குரிய இரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இது ஒன் டைம் ஈவெண்ட். இரண்டாவதாக கிறிஸ்துவினுடைய மரணம். இனி பாவத்து நிமித்தம் செலுத்தக்கூடிய பலி இல்லை என்பதை உலகுக்கு வெளிப்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்து முடிந்தது என்று சொல்லி தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார். இது ஒரு மரணம் அல்ல, ஆனால் இது ஒரு பலி. தன்னை ஒப்பு கொடுத்தார். மூன்றாவதாக கிறிஸ்துவினுடைய அடக்கம். ஒருவரும் ஒரு காலும் வைக்கப்பட்டிராத கல்லறையில் கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டார். இதுவும் ஒரு முறை நடந்த நிகழ்வு. கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல். உலகத்தில் உள்ள எல்லா கல்லறைகளும் மூடப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கல்லறை திறந்திருக்கிறது. இன்றைக்கும் நீங்கள் யூதேயா தேசத்திற்கு போவீர்களானால் அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கல்லறை திறந்திருக்கிறதை நீங்கள் நேர்முகமாக பார்க்கலாம். ஐந்தாவது நிகழ்வு, ஆவியின் ஸ்நானம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்து பரமேறி போய் 10வது நாள், அதாவது கிறிஸ்து மரித்த நாளில் இருந்து 50வது நாள் நடைபெற்ற நிகழ்வு ஆவியின் ஸ்நானம். சபை உருவாக்கப்பட்டது. இந்த 5 நிகழ்வுகளும் ஒரு முறை நடந்த நிகழ்வுகளாகும். இந்த பேஷன் வீக் அல்லது இந்த பரிசுத்த வாரம் முழுவதும் முக்கியமான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் குருத்தோலை ஞாயிறு என்று நினைவு கூர்ந்தார்கள். எருசலேமுக்கு ஆண்டவர் பவனி போகிறார். அது ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறுதல். பாருங்கள், சகரியா 9:9. சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூர், எருசலேம் குமாரத்தியே கம்பீர், இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். உன்னிடத்தில் வருகிறார். கிறிஸ்து உன்னை தேடி வந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். நாம் அவரிடத்தில் செல்லவில்லை, அவர் உங்களை தேடி வந்தார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதையின் குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். முன் நடப்பாரும் பின் நடப்போருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஓசன்னா என்றால் ஓச அன்னா, ஹோச அன்னா. அன்னா என்றால் ஆண்டவரே எங்களை ரட்சியும். ஹோசா அன்னா என்றால் தேவனே எங்களை ரட்சியும், எங்களை விடுவியும் என்று சத்தமிடுகிற ஒரு வார்த்தை. ஒரு தேவனுடைய தாசன் சொன்னார், யூதேயா தேசத்திற்கு போயிருக்கும் பொழுது ஒரு லிஃப்ட்ல ஒருவர் மாட்டிக்கொண்டவுடன் அவர் இவ்வாறு கூறுகிறார், ஓசன்னா ஓசன்னா என்று. உடனே அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் புரியல, என்ன சொல்லுகிறார்? அவர்கள் வழக்கமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல், ஓசன்னா என்னை ரட்சியும் என்று சொல்லுகிற வார்த்தை. எப்பொழுதுமே ஹீப்ரு பாஷை மிகவும் ஜனங்களோடு பழக்கப்பட்ட ஒரு வார்த்தை. ஆண்டவரே எங்களை ரட்சியும், எங்களை கைவிடாதிரும் என்று கூறுகிற அந்த நிகழ்வு தான் ஓசன்னா ஞாயிற்றுக்கிழமை. 2வது திங்கட்கிழமை, அது ஹோலி மண்டே என்று சொல்றாங்க. அவர் தேவாலயத்தை சுத்திகரித்தார்.
மூன்றாவதாக செவ்வாய்க்கிழமை, அதை ஹோலி டியூஸ்டே என்று சொல்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய 5 பேருரைகள் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இது 5வது பேருரை. ஒலிவமலையில் இருந்து எண்ட் டைம்ஸ், கடைசி காலத்தினுடைய மிக முக்கியமான நிகழ்வுகளை எல்லாம் ஆண்டவர் அந்த இடத்துல கூறுகிறார். 5வது பேருரை அது மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கும். அது செவ்வாய்க்கிழமை. புதன்கிழமை ஸ்பை வெனஸ்டேன்னு சொல்றாங்க, ஆஷ் வெனஸ்டே. இது இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதற்கு யூதாஸ் போய் உடன்பாடு செய்கிறான் சனகரிம் சங்கத்துடன். வியாழக்கிழமை இயேசு கிறிஸ்து சீஷருடைய பாதங்களை கழுவி ராபோஜனம் ஒழுங்கு செய்கிறார். மாண்டி தேர்ஸ்டே என்று சொல்றாங்க. இங்கே இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்படுகிறார். ஃப்ரைடே, இன்றைக்கு நாம் எல்லாரும் கர்த்தருடைய பாடு மரணத்தை நினைவு கூறுகிறோம். இயேசு கிறிஸ்து 3 யூத சங்க அமைப்புகள் முன்பும் 3 ரோம அதிகாரிகள் முன்பும் விசாரணை செய்யப்பட்டு மத்தேயு 27 கொல்கதாவில் சிலுவையில் அறையப்படுகிறார். குட் ஃப்ரைடே, புனித வெள்ளி, குருசிஃபிஷன் அண்ட் டெத். அதில் 7 வார்த்தைகள் சொன்னார். அதில் அநேக நிகழ்வுகள் உண்டு. காடியை வாங்கினார், கசப்பு கலந்த காடி. அவர் ஆவியை விட்டார், பூமி எங்க அந்தகாரம் உண்டாயிற்று. இது போன்ற அநேக நிகழ்வுகள் எல்லாம் நாம் அங்கு பார்க்கிறோம். ஆனால் சனிக்கிழமை இயேசு கிறிஸ்து கல்லறையில் வைக்கப்படுகிறார். ஹோலி சாட்டர்டே, மத்தேயு 27 பரியல். துன்மார்க்கரோடு அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனால் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடு இருந்தார். ஹோலி சாட்டர்டே, ஈஸ்டர். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலில் தேவசுதன் ஆனார். ஹோலி வீக். இந்த மணிமக்களுடைய ரட்சிப்புக்கான அனைத்து நிகழ்வுகளும் இந்த நாட்களில் நடைபெற்று முடிந்திருக்கிறது. ஓசன்னா முதல் ஏலி ஏலி லாமா சபக்தானி வரை, ஓச அன்னா, ரட்சியும் தேவனே என்னை கைவிடாதிரும் என்ற கூக்குரல் அன்றைக்கு எல்லாரும் எருசலேமுக்கு இயேசு கிறிஸ்து ராஜாவாக பவனியாக போகும் பொழுது இந்த கூக்குரலை எழுப்பினார்கள். ஆனால் கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து வெள்ளிக்கிழமை ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சத்தமிட்டு கூப்பிட்டார். மத்தேயு 27 46 அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? மத்தேயு எழுதுகிறார், மார்க்கு எழுதுகிறார். சங்கீதக்காரன் இதை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? சங்கீதம் 22:1. எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர் என்று கூறுகிறார். இந்த நாளிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய பாடு மரணத்தை நாம் நினைவு கூறுகிறோம். இயேசு கிறிஸ்து கைவிடப்பட்டார். ஆண்டவரே எங்களை ரட்சியும் என்று ஓசன்னாவிலே வாசிக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து கைவிடப்பட்டார் என்கிற அந்த செய்தி மிக முக்கியமான ஒரு செய்தி உலகுக்கு அறிவிக்கப்படுகிறது. 2 கொரிந்தியர் 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பிதா தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டார். நெகேமியாவில் நம்ம நிறைய காரியங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை விட்டு தூரமாய் போனோம், ஆனாலும் எங்களை நீர் கைவிடவில்லை. ஒரு வசனம் வாசிக்கிறேன், நெகேமியா 9:31. ஆகிலும் உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படியே அவர்களை நிர்மூலமாக்காமலும் அவர்களை கைவிடாமலும் இருந்தீர். நீர் கிருபையும் இரக்கம் உள்ள தேவன். ஆனால் என்னுடைய பாவத்திற்காக அவர் கைவிடப்பட்டார். ஏலி ஏலி லாமா சபக்தானி என்பதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இது ஒரு நிகழ்வு, சரித்திர சம்பந்தமான ஒரு நிகழ்வு. தேவன் தம்முடைய குமாரனை கைவிட்டார். அவர் நமக்காக தன்னையே ஒப்பு கொடுத்தார். பிதாவினிடத்திலிருந்து அவர் பிரிக்கப்பட்டார். காரணம் தெரியுமா? பாவம் பிதாவினிடத்தில் இல்லை. ஆகவே பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்க சித்தம் கொண்ட பொழுது உலகம் முழுவதும் அறியும்படியாக, பாவம் என்றால் என்ன என்பதை உலகம் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாவத்தை சுமந்து தீர்க்கும்படி இந்த உலகத்துக்கு வெளிப்பட்டார். இது ஒரு நிகழ்வு. இது ரட்சிப்பினுடைய மாபெரும் திட்டம். ஆகவே ஏலி ஏலி லாமா சபக்தானி என்றால் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அவர் நமக்காக கைவிடப்பட்டார். காரணம், நம்மையும் உங்களையும் என்னையும் சேர்த்து கொள்ள அவர் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். இப்பொழுது அவர் என்ன செய்கிறார்? பிதாவுக்கு முன்பாக
அவர் நின்று கொண்டு உங்களையும் இனிய நீதிமான்களாக மாற்றி தேவனோடு ஒப்புரவாக்குகிறார். இதுதான் ரட்சிப்பினுடைய திட்டம். தேவன் தாமே இந்த ரட்சிப்பின் திட்டத்திற்குள் யாராவது வராமல் இருப்பீர்களானால் இந்த திட்டத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். எக்ஸோடஸ் டிவி அருளுரை துளிகள் வழியாக இந்த மாபெரும் ரட்சிப்பை உங்களுக்கு உலகத்துக்கு அறிவிக்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமீன்.